பதவி நீக்கம் செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு இது ஒரு கருப்பு நாள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவிற்கு எதிராக ஆட்சி நடக்கும் மாநிலங்களில் அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்கு தொடக்கவே இது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். பதவி நீக்கம் செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது 30 நாளைக்கு மேல தண்டனை விதிக்கப்பட்ட மந்திரிகள், முதல்வர்கள் உள்ளிட்டோரை பதவி நீக்கம், அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம், அதாவது 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தது பிஜேபி. இதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, 130வது அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது ஒரு திருத்தமே இல்லை, இது ஒரு கருப்பு மசோதா. மேலும் இந்த நாள் ஒரு கருப்பு நாள்னு தெரிவிச்சிருக்கிறவரு 30 நாட்கள் கைது அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பதவி நீக்கம் செய்தல் விசாரணை கிடையாது, தண்டனை இல்லை, இது பாஜகவோட கட்டளை மட்டுமே அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிற அவரு, சர்வாதிகாரங்கள் அப்படி தொடங்கிதான் வாக்குகளை திருடுறது உள்ளிட்ட போட்டியாளர்கள் அமைதிப்படுத்துதல், மாநிலங்களை நசுக்குதல் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை தற்போது பாஜக துவங்கி இருக்குதுன்னு ஜனநாயகத்தோட வேறையே இந்த மசோதா கடுமையா பாதிக்கும்னு தெரிவித்ததோடு இல்லாம தான் அதை மிகவும் கண்டிப்பதாகவும், மேலும் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமா மாற்றக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தற்போது இந்த பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துட்டு வர்றதாகவும், இதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக கட்சிகளும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. பிரதமரின் கீழ் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமா மாற்றக்கூடிய எண்ணத்தை தற்போது எடுத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில ஜனநாயக அடித்தளங்களை கெடுக்க மத்திய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசானது அமைக்கப்பட்டதற்கான ஆணையை கடுமையான கேள்விக்குறியாக உள்ளதோடு இல்லாம இது சட்டப்பூர்வமான தன்மை, இது சட்டப்பூர்வமான உடையதில்லை, இது சந்தேகத்துக்குரியதுன்னு, மோசடி மூலம் இது மக்களை திசை திருப்பதற்காக பாஜக இதை செய்யுதுன்னு குறிப்பிட்டிருக்கவரு. மக்கள் ரொம்ப தீவிரமா இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக 130வது அரசியலமைப்பு இந்த சட்ட திட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கணும். இந்த மசோதாவோட திட்டம் தெளிவா இருக்குது. அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்கு போடவும், 30 நாள் கைது கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கு காரணமாக கருதக்கூடிய ஒரு விதியை தவறாக பயன்படுத்துவதற்காகவும் இதை பாஜகவுக்கு அனுமதித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பல்வேறு மாநிலங்கள்ல முதலமைச்சர்களாகவோ அமைச்சர்களாகவோ இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை அச்சுறுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இதுன்னு சொல்றதோடு இல்லாம எப்பவும் பிஜேபி கூட இருங்க அப்படிங்கிறதுக்காக மக்களை அதாவது அரசியல் கட்சிகளை வற்புறுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதுன்னு சொல்லி வர்றது இல்லதோடு இல்லாம வளர்ந்து வரக்கூடிய சர்வாதிகாரத்தின் முதல் நடவடிக்கைக்காக இந்த மாநிலத்துல இருக்கிற அரசுகள் ஒன்று திரண்டு இதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.